அண்ணா வணக்கண்ணா. வாங்க சார். எப்படிண்ணா போயிட்டுருக்கு ஐந்து தொழில்? ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல. எப்படி இந்த வெயில் வேறு போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கு, இந்த வெயில் எப்படி ரொம்ப ஹாட்டாக இருக்காதா? என்ன செய்யறேன், தொல்லை பழகியாச்சும் செஞ்சு தான் ஆகணும். எத்தனை வருஷமாக செஞ்சுட்டு இருக்கிறீங்கண்ணா? நான் 15 வருஷம் செஞ்சுட்ருக்கேன். 5 வருஷமாக செய்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? எங்கேயும் சாப்பாடு நேரத்துக்கு கரெக்டாக ஏதாவது சாப்பாட்டாமல் யாராவது வந்துடுவாங்க. சாப்பாடு மறந்துடுறேன். சாப்பாடே மறக்கிற நிலம் இருக்கு. எப்படி சாப்பிடாம எப்படி உடம்புல அப்புறம் சத்து இருந்தால் தானே, சாப்பிட்டா தானே எனர்ஜி இருக்கும், அப்போ தானே வேலை செய்ய முடியும். சாப்பிடாம எப்படி வேலை செய்ய முடியுது சொல்லுங்க பார்ப்போம். ரெஸ்ட்டு கிடைக்கிற டைம் சாப்பிட்டுக்கிங்க, அந்த தெம்பிலே வேலை செஞ்சுருவீங்க. நீங்கள் இப்போ உங்களுக்கு எதாவது தேவைப்படுது சாப்பிட்றதுக்கு, ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் டீ ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா? இப்போ தான் டீ சாப்பிட்டீங்க, சாப்பாடு சாப்பிட்டீங்க, 4 மணிக்கு சாப்பிட்டீங்க. அப்போ காலையில் ஓ அப்படியா, சரி. மொத்தம்லாம் வந்து நீங்கள் கம்மியாக 2 வேளை சாப்பிட்டேன். ஓ இன்றைக்கி வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு 2 வேளை சாப்பிட்ருக்குறீங்க. இல்லைன்னா அதுவும் கிடையாது. மிகப்பெரிய விஷயங்க ஐயா. உங்களுடைய உழைப்பு வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா அதெல்லாம் ஹார்டு, ரொம்ப ஹீட்டு, எனி டைம் ஹீட்லேயே இருக்கிறீங்க இருக்கும். இப்போ வரவங்கெல்லாம் கஸ்டமர்ஸ்லாம் வராங்கல்ல, திடீர்னு வந்து எனக்கு வேணும், அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப ப்ரெஷர் கொடுப்பாங்களே ஏதாச்சும், அது மாதிரி ஏதாவது அனுசரித்து கொடுப்பீங்க? சில பேர் கஸ்டமர்லாம் வந்து சண்டைக்கு வருவாங்க, என்னென்னு தேக்கலையா, என்ன பண்ணலையா அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வருவாங்க. அதெல்லாம் எப்படி சமாளிச்சுட்டு போகிறீங்க? உங்களுக்கு அவசரமாக சொல்லுங்கள், எடுத்து ரெடி பண்ணி தரேன். அவசரமாக இருந்தால் சொல்லுங்கள், ரெடி பண்ணி தேய்ச்சி தரேன். அப்புறம் தான் வாங்கிக்கிங்க மிச்சம் அப்புறம். என்ன சொல்கிறீங்க? எந்த ஸ்கூலில்? ஒசூரில் இருக்கிறாரா? என்ன ப்ரைவேட்டாக கவர்மெண்ட்டுங்களா? ப்ரைவேட் ஸ்கூலு, பிடி வாத்தியார். பரவாயில்லப்பா. இப்படி கஷ்டப்பட்டு நீங்கள் பையனை படிக்க வச்சு ஆளாக்கிருக்கிறீங்க, பிடி வாத்தியாராக இருக்கிறாரு. கை கொடுங்க ஐயா, வாழ்த்துக்களுங்க ஐயா, வாழ்த்துக்கள். நான் படிக்காதனால பையனை பெரிய படிக்க வச்சு வேலை வாங்கினேன். ஓ நீங்கள் படிக்கலை, நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க? பள்ளிக்கூடமாக போகல. நீங்கள் படிக்காதனால பையனை வந்து படிக்க வச்சு இந்த மாதிரி அயன் பண்ணி கஷ்டப்பட்டு எத்தனையோ பிரச்சனை தாங்கி சாப்பிடாம வேலை பார்த்து பையனை படிக்க வச்சு பிடி வாத்தியார் ஆகிருக்கிறீங்க, பெரிய லெவலில் ஆளாக்கிருக்கிறீங்க. அப்படியே கை கொடுங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க, சூப்பருங்க ஐயா, வாழ்த்துக்கள். உங்கள் உழைப்பு வந்து மேலும் சிறக்கட்டுங்க ஐயா. ஆனால் வந்து ஒரே விஷயம் எனக்கு என்ன தெரியுங்களா, நீங்கள் கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடுங்க. ஒரு நாள் சாப்பிடாமே வேலை பார்க்குறேங்கிறீங்க, அதுதான்